பார்ட்னர்ஷிப்பில் கடை போடலாமான்னு சொல்லி நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அதில் ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன். லாங் வீடியோவாக போடல, ஷார்ட்ஸில் தான் கேட்டிருந்தேன். அப்போ வந்து ஒரு 2 பேர் வந்து வேண்டாம், பார்ட்னர்ஷிப் வேண்டாம், வளரும்போது வந்து பின்னாடி சூழல கஷ்டமாக இருக்கும் அப்படின்னும்போது, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறனால தான் லேடிஸாக இருக்க கண்டு, இதே ஜென்ஸாக இருந்தால் டக்குன்னு இது எல்லாத்தையும் துணிஞ்சு இறங்குவாங்க. இது லேடிஸாக இருக்க கண்டு நம்ம வந்து அதில் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம இடம் பிடிச்சி நம்ம கடை போடுறதுக்கு, ஒரு கடையாக பிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு சப்போர்ட்டிங் தேவைப்படுது. அப்படிங்கும்போது நம்ம ஒருத்தவங்களை நாடி போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நானும் செய்யலான்னு தான்ப்பா இருக்கேன், நீ 2 சேர்ந்து செய்வோமா அப்படின்னு சொல்லும்போது, சரி ரைட்டு. அப்போ வந்து சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லி போகும்போது நமக்கே வந்து ஒரு பயம் தன்னறியாமல் வருது. நம்மளால் முடியுமா? ஏற்கனவே கொஞ்சம் கடனில் நம்ம இருக்கிறோம். மேற்கொண்டு நம்மளால் பெரிய அமௌண்ட்டு பெரட்டுறது கஷ்டம். ஓரளவு சின்ன அமௌண்ட்டுன்னா பெரட்டலாம், அதுவே கஷ்டப்பட்டு தான் நம்ம பெரட்டணும். பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது தெரியலேன்ற ஒரு டென்ஷன். இன்னும் சொல்லப்போனால் அந்தந்த ஏரியாவில் நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போயிட, நம்ம கடை போட போயிட மெயினாக கேட்குறது என்ன கேள்வின்னா, ஜாதி என்ன, கடை போட போகிறவங்க என்ன ஆளுங்க, இதுதான் என்னங்க கடை போடுறதுக்கும் ஜாதிக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தால் சாப்பிடுங்க, நல்லா இருந்தால் ஓகே சரி ரைட், நல்லா இல்லையா, பிடிக்கலையா, வரவே வேண்டாம் அந்த கடைக்கு. இன்னும் சமைச்சு நம்ம ஹோட்டலில் ஹோட்டல் கடைன்னு வைக்கும்போது நிறைய எனக்கு அனுபவம். நான் ரோட் சைட் கடை நான் போட்டு எனக்கு அனுபவம் இருக்குது. அப்படிங்கும்போது ரோசி, எங்கள் வீட்டு ரோசி ரொம்ப சேட்டை பண்ணுது. யாருங்க தண்ணிக்குள்ளே போய் குளிச்சு வந்து இந்த கிரைண்டரே நான் வந்து அதுக்காக தான் வாங்கினேன். மாவு அரைச்சி விற்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மாவு அரைச்சி மட்டும் விற்க வேணாம், சரி சைடில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இட்லி கடை மாதிரி ரோட் சைடில் போடுவோன்றதுக்காண்டி தான் பிளான் பண்ணி நான் வந்து கிரைண்டரும் பெருசாக வாங்கினது. ரோட் சைட் கடையும் போட்டேன், வியாபாரமும் ஓடிச்சு. ஒரு சில காரணங்களால் எனக்கு வந்து தொடர்ந்து நிற்க முடியல. பையன் 10th அப்படின்னும்போது சிரமம். வீட்டில் ஹஸ்பண்டுக்கு தெரியன்னு முடியாமல் வந்தது. அப்போ ரோட்டில் நிற்கும்போது, ஒரு பொம்பளை பிள்ளையாக நிற்கும்போது நிறைய விமர்சனங்கள் வருது. சொந்த ரிலேட்டிவ்களே நிறையா பேர் வந்து அப்படியா, உழைச்சி தானே சாப்பிட்றோம், வேறு ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. சரி ரைட், நம்ம வந்து ஒரு கடையாக பிடிச்சோம்னா தேவலை. ரோட் சைடில் நிற்கும்போது தான் அவ்வளோ பிரச்சனைனா, ஒரு கடை பிடிச்சி உட்காந்துட்டோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கடையை பார்ப்போம்னு சொல்லி கடை பார்த்தா அதுவும் பிரச்சனை தாங்க. என்ன தான் பண்ணுறது, நம்ம நாட்டில் தான் ஜாதி ரொம்ப இன்னும் இருக்குது, இன்னும் மறையலைன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்காக ஒரு சிலரே நான் வந்து சொல்லணும். ஏன்னா நான் என்ன ஜாதின்றதெல்லாம் பார்க்காம சாப்பாடு நல்லா இருக்குது, நீங்கள் போட்ட இடந்தாம தப்பு அப்படின்வாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சப்போர்ட்டிங் ஆள் இல்லை. ஒரு இடத்துலேருந்து அந்த இடத்துல நம்ம போடுறதுன்னா அந்த ஏரியா ஆளுங்களுடைய சப்போர்ட்டு வேணும். ஒன்றும் வாங்க வேணாம், அவங்க ஒன்றும் செய்ய வேணாம், நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் சரின்ற மாதிரி இருக்குது. ஜாதிங்கிற ஒரு விஷயம் என்னைக்கு அழியுதோ அன்னைக்கு தான் நம்ம நாடு உருப்புறோம். உண்மையாக இல்லை? எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.